ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் 12வது கொஸ்டின் பார்க்கலாம். f from r to r என்ற சார்பு f of x equal to 3x minus 5 என வரையறுக்கப்படின் அது ஒரு இருபுற சார்பு என நிரூபித்து அதன் நேர்மாறு காண்க. நம்ம இப்போ இருபுற சார்புன்னு நிரூபிக்கணும், அப்புறம் நேர்மாறும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் இருபுற சார்பு அப்படி நிரூபிக்கலாம். இருபுற சார்பு அப்படின்னா ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கணும், மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்துன்னா அதுதான் இருபுற சார்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கொண்டான சார்பை நிரூபிக்கலாம். ஓகே, ஒன்றுக்கொண்டான சார்பு இதை எப்படி நிரூபிக்கணும்னா x equal to y இந்த மாதிரி கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே, இப்போ தந்திருக்கக்கூடிய f of x எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to 3x minus 5. இனி f of x அப்புறம் f of xக்கு பதில் yன்னு எழுதிருங்க. ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். அப்புறம் f of xக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். 3x minus 5. அடுத்த f of y, xக்கு பதில் y இருக்கு, அப்போ xக்கு பதில் yன்னு பிரதியிட்டா போதும். பாருங்க, 3 xக்கு பதில் y, அடுத்த -5. இப்போ இந்த -5 இந்த -5 கேன்சல் ஆயிடும். ஏன்னா -5 சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா +5 தான் மாறும். அடுத்த -5 +5 கேன்சல் ஆயிடும். அதுக்கு நம்ம இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாக்கி என்னது இருக்கு? 3x equal to 3y. இனி இந்த 3 கேன்சல் ஆயிடும். பெருக்கல்ல இருக்கக்கூடியது இங்க வந்துன்னா வகுத்தலா மாறும். அப்ப நம்ம இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். இனி பாக்கி என்னது இருக்கு? x equal to y. அப்போ x equal to yன்னு கொண்டு வந்துட்டோமா? அதனால therefore f ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பு ஆகும். இப்படி எழுதிருங்க. இனி மேற்கோர்த்தல் சார்பு கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம் மேற்கோர்த்தல் சார்பு. இதை எப்படி நிரூபிக்க போறோம் அப்படின்னா f of x equal to y இப்படி நிரூபிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ தந்திருக்கக்கூடிய f of x எழுதிக்கலாம். f of x equal to 3x minus 5. இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சு இதுல பிரதியிட போறோம். பிரதியிடும் போது நம்மளுக்கு y அப்படின்னு வரணும். சரிங்களா? ஓகே, இப்போ f of x பதில் yன்னு எழுதிக்கலாம். f of x equal to y. அப்ப f of x பதில் yன்னு எழுதிக்கலாம். இந்த சைடு 3x minus 5 இருக்கு. இனி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்ப இதை வச்சுக்கிட்டு -5 இங்க கொண்டு வந்துடலாம். y இருக்கு, -5 இங்க வந்துனா +5. இனி அங்க 3x இருக்கும். அடுத்த y கூட்டல் 5, 3 பெருக்கல் இருக்கு, இங்க வந்துனா வகுத்தலா மாறும். இனி பாக்கி என்னது இருக்கும்? x மட்டும் இருக்கும். அப்ப xோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா y கூட்டல் 5 டிவைடட் பை 3. இப்போ இதுல பிரதியிடணும். xக்கு பதில் பிரதியிடலாம். அப்போ f of xோட மதிப்பு என்ன இருக்கு? இதை எடுத்து எழுதிருங்க. y கூட்டல் 5 டிவைடட் பை 3. இனி என்ன பண்ணணும்? f of xல xக்கு பதில் இது இருக்கு. சரிங்களா? அப்போ xக்கு பதில் இதை பிரதியிட போறோம். பிரதியிடலாம். முதல் 3 இருக்கு, அடுத்த x இருக்கு. xக்கு பதில் இதை எழுதிக்கோங்க. y கூட்டல் 5 டிவைடட் பை 3. அடுத்த -5. இப்போ பாருங்க, இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? y கூட்டல் 5 -5. இனி +5 -5 கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கும்? y மட்டும் இருக்கும். இப்போ நம்ம y அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ therefore f ஆனது மேற்கோர்த்தல் சார்பு ஆகும் இப்படின்னு எழுதிருங்க. இப்போ ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்குது, மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்குது. அப்போ therefore f ஆனது இருபுற சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம இருபுற சார்பு அப்படி நிரூபிச்சிட்டோம். இனி நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு நான் அம்புகுறி படம் வரைய போறேன். இங்கே x வரும். சரிங்களா? இங்கே y. இப்போ xக்கு பதில் xோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். y கூட்டல் 5 டிவைடட் பை 3. இனி yக்கு பதில் yன்னு எழுதிக்கலாம். நேர்மாறு அப்படின்னா இங்க இருந்து இங்க பார்க்கணும். இது எது சார்புனா இங்க இருந்து இங்க பார்க்கணும். நேர்மாறுனா இங்க இருந்து இங்க பார்க்கணும். இங்க y இருக்கு, அதோட முன்பிம்பம் என்னது? y கூட்டல் 5 டிவைடட் பை 3 தான். ஓகே, இப்போ நம்ம நேர்மாறு எழுதிக்கலாம். நேர்மாறு அப்படின்னா f இன்வர்ஸ். சரிங்களா? இங்க என்னது இருக்கு? y. நேர்மாறுனா இங்க இருந்து இங்க பார்க்கணும். அப்போ y ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. is equal to இங்க என்னது இருக்கு? y கூட்டல் 5 டிவைடட் பை 3. நம்மளுக்கு क्वेश्चनல f of x அதாவது x வச்சு கொடுத்திருந்தாங்க. அதனால yக்கு பதில் xன்னு எழுதிக்கலாம். f இன்வர்ஸ் yக்கு பதில் x is equal to yக்கு பதில் x, அடுத்த கூட்டல் 5 டிவைடட் பை 3. இதுதான் இதோட நேர்மாறு. சரிங்களா? இவ்வளவு இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.